ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆம், என்னடா 2 வாரமா ஆளுங்க காணோம். அதுவும் கரெக்ட்டா கோயின்சிடென்ஸ் என்னன்னா, நம்ப ரோஹித் சர்மா, விராட் கோலிய பத்தி சும்மா தூக்கி விளாசி பேசினதுக்கு அப்புறம், என்னடா ஓடி போயிட்டீங்களா? பயத்துல ஓடி போயிட்டீங்களான்னு நெனைக்காதீங்க. கொஞ்சம் சில பர்சனல் வேலையெல்லாம் பார்க்கணுமா இருந்துச்சு. அப்படியே வெரி ஹேப்பி டூ சீ ஸ்ரீனி சார் உயிரோட இருக்காரு. ஸோ, நம்ப சோஷியல் மீடியா வாரியர்ஸ்லாம் போட்டு தாக்கியிருப்பாங்கன்னு நெனச்சேன் இதுவரைக்கும். சிரிச்சுட்டு இருக்காரு வேற. ஸோ, அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க இதெல்லாம் நம்ப டைம்லைன்லாம் செக் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஆ ஏன்னா, நெறைய விஷயம் அப்படியே சில ஸ்டோரீஸ்லாம் எவால்வ் ஆயிருக்கு இந்த 2 வீக்ஸ்ல. ஒண்ணு நம்ம என்னலாம் பேச போறோம்னா, நம்பர் 1 அஃப்கோர்ஸ் ரோக்கோ மேஜிக் 3 ஓடிஐல. ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐஸ்ல அவ்வளவா இல்ல. ஸோ நம்ம விராட் கோலி இன்ஃபாக்ட் முதல் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஃபிஸ்ட் பம்ப்லாம் பண்ணாரு. ஸோ வில் டாக் அபவுட் தட். ஐ திங்க் அது டெஃபினெட்லி வாரண்ட்ஸ். 2027ல ரோக்கோ விளையாடுவாங்களா? விளையாடணுமா? அதுல பார்ட் 2 நம்ம பேசுவோம். அடுத்தது விமென்ஸ் வேர்ல்ட் கப். ஆ இந்தியன் டீம் கங்ராச்சுலேஷன்ஸ் செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஆ அதான் சொல்லுது. தே ரோர் இன்டூ த செமிஃபைனல். ஆனா, அங்க ஒரு சிங்கம் காத்துட்டு இருக்கு நமக்கு. ஆஸ்திரேலியாங்கிற சிங்கம். ஸோ, அத எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னு பார்க்கணும். ஆ அத தவிர 2 இன்ட்ரஸ்டிங்கா விஷயம் நடந்துச்சு. மேபி அதுலேருந்து ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு வந்து ஆஸ் ஆல்வேஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் டிராமா. அதுல சின்ன ஒரு கண்ணோட்டம் இது என்னது என்ன நடந்ததுன்னு ஒரு தடவ ஜஸ்ட் ஒரு தடவ பார்ப்போம். அண்ட் மேபி ஸ்ரீனி இதெல்லாம் ரோக்கோ இந்தியா வுமென்ஸ் வேர்ல்ட் கப்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, அ இந்த ஹாரி ப்ரூக் என்ன பண்ணாருன்னு ஒரு தடவ சொல்றீங்களா? ஹாரி ப்ரூக் அவங்க வந்து ஹலோ ராம். குட் டு பேக் ஆன் த பாட்காஸ்ட். ஒரு 2 வீக்ஸ் பிரேக் ஆச்சு நீங்க சொன்ன மாரி. ரோக்கோலாம் வந்து வரலாம். அவங்க ரோக்கோக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஹாரி ப்ரூக். ஆம், யா இன்ட்ரஸ்டிங் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து பிஃபோர் ஆஷஸ் போறதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியால ஆஷஸ்க்கு முன்னாடி நியூசிலாந்துல வந்து ஒரு ஒயிட் பால் சீரிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. 3 3 T20 விளையாடுனாங்க. 3 T20ல வந்து முக்காவாசி T20 வந்து மழையிலேயே போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஓடிஐ சீரிஸ்ல வந்துட்டு சரியான பேட்டிங். 223 இங்கிலாந்து ஸ்கோர். அதுல வந்து அவர் மட்டுமே 135 ரன் அடிச்சாரு. சோ இன்ஃபாக்ட் வந்து ஒரு பீரியட்ல வந்து 10 ஃபார் 4 இருந்தாங்க இங்கிலாந்து. 10 ஃபார் 4 இருக்கும்போது வந்து 5 ஃபார் 5 ஃபார் 3 3 இல்ல? 5 ஃபார் 5 3 ஃபார் தான் அவர் 3 பேட்டிங் ஞாபகம் வந்தாரு. வருது. அவர் வந்த உடனே 4த் விக்கெட் போச்சு. சோ 10 ஃபார் 4 ஆச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமும் ஒண்ணும் இல்ல. 56 ஃபார் 6 எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதாவது அந்த பக்கம் விக்கெட் போறது அவர் கவலையே படாம அவர் பாட்டுக்கு வந்து அவர் ஒரு தனி பிட்ச்ல விளையாடினாரு. மத்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் வந்து ஒரு தனி பிட்ச்ல விளையாடிருந்தாங்க. சோ அந்த ரேஞ்சுக்கு வந்து லைக் என்ன ம். வச்சு எவ்வளோ ஒரு 100 ம். 100 பால்ஸ்ல நினைக்கிறேன். 100 பால்ஸ்லயோ 101 பால்ஸ்லயோ 30 135 பட் ஸ்டில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூசிலாந்து வந்து அது முடிச்சுட்டாங்க. லைக் தே டிட்ன்ட் கோ. ஆமா, ஆமா. 35 பட் ஓவர்லயே முடிச்சுட்டாங்க மேட்ச்ச அவங்க. இந்த நீங்க ரோக்கோ பத்தி சொல்றீங்கல்ல, வருங்காலம் வந்து என்ன சொல்றது? நம்ம இந்த ஃபேப் 4 அதுக்கு ஃபேப் 4ஆ எத்தன ஃபேப் வருவாங்கன்னு தெரியாது வருங்காலத்துல. பட் ஐ திங்க் ஹாரி ப்ரூக் வில் பி அவர் ஒருத்தர் வந்து அந்த ஃபியூச்சர் ஸ்டார் ஒரு யூனோ ஹேண்டிங் தி பேட்டன் ஓவர்ல வந்து கண்டிப்பா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி வந்து லைக் இப்போ ஒரு ஒயிட் பால் கேப்டனு அண்ட் ஐ மீன் ஒயிட் பால் சீரிஸ் அவர் தான் கேப்டன். இப்போ ரெட் பாலுக்கும் வைஸ் கேப்டன். ஸோ இவென்ச்சுவலி வில் டேக் ஓவர் தி ரெட் பால் கேப்டன்சி ஆல்சோ நினைக்கிறேன். ஸோ யா கண்டிப்பா வந்து ஒரு லாங் டெர்ம். ஓகே. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு ஞாபகம் நீங்க இந்த ஸ்டாட் படிச்சீங்களான்னு தெரியல. ஸோ 10 ஃபார் 4லேருந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இது 2ண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இது 223ங்கிறது. ஓகே. இதோட ஒரே ஒரு தடவ தான் வந்து ஒரே ஒரு டீம் வந்து இதோட ஹையா ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது ஞாபகம் இருக்குங்களா இப்போன்னு? 10 ஃபார் 4 நிலைமையிலேருந்து. இன்ஃபாக்ட் இன்னும் ஒரு சின்ன க்ளூ குடுப்பேன். 17 ஃபார் 5 கூட ஆனாங்க ஓகே. அவங்க அப்புறம். வேர்ல்ட் கப் ஜிம்பாப்வே கபில் தேவோட. ஆமா. ஸோ கபில் தேவோட அந்த ஃபேமஸ் 175 மேட்ச். ஸோ ஆல்மோஸ்ட் அத வந்து இன்னும் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா, அத பீட் பண்ணியிருப்பாங்க. 43 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா. ஆ ஓகே. இன்னொன்னு மேபி பாகிஸ்தான் ட்ராமா வந்து லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா, அது இன்னைக்கு பாகிஸ்தானோட முடிச்சோம்னா, அது ஒரு தனி கிக் அது. ஸோ ஊறுகா மாரி அது. பாகிஸ்தான் கிரிக்கெட் நமக்கு. ஆ மேட்டருக்கு வந்துடலாமா?
ஆ ரோஹித் சர்மா, விராட் கோலி, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 3 மேட்ச் சீரிஸ். அண்ட் நாங்க பேச போறது உங்களுக்கு வந்து ஈதர் ரொம்பவே பிடிக்க போறது, இல்ல ரொம்பவே பிடிக்காம போறது. நியூட்ரல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ, நீங்க அந்த ஐதர் சைடு நார்த் போல், சவுத் போல்ல நீங்க அந்த போல்ஸ்ல நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆ அப்படின்னா நாங்க பேசுறது ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் எண்ட் ஆஃப் த டே. ஆ நம்ப சேனல்ல நீங்க ஆஃப் கோர்ஸ் YouTubeல பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேமிலில சேருங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இல்லாட்டி ஆஃப் கோர்ஸ் நீங்க எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் Spotify, JioSaavn, Apple Podcast அங்கங்க எல்லா இடத்துலயும் நாங்க பரவியிருக்கோம். ஸோ எங்கள நீங்க ஆடியோல கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எல்லா எபிசோட்ஸையும். ஓகே. ரோகோ. நம்ம எங்க முடிச்சோங்கிறத அ ஸோ லாஸ்ட் வீக் ஸ்ரீனி வந்து ஒரு மேட்டர் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம அ "ஏன்டா இவங்க ஏன்டா இன்னும் ரிட்டயர் ஆகல?" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நாங்க ப்ரூஃப்லாம் நம்ம வச்சிருக்கோம். யூ நோ ஏன் அவங்க வந்து 2 பேரும் ரிட்டயர் ஆகலன்றது தான் என்னோட கேள்வி. மோர் தென் வந்து அவங்களுக்கு இன்னொரு வருஷம் லைக் அல்டிமேட்லி வந்து நீங்க உங்க டெர்ம்ஸ்ல வந்து டெஸ்ட் வந்து ரிட்டயர் ஆனீங்க. retire at T20 from your terms. Just go away. You are like, you know what I am doing. கோலி வந்து அப்பப்போ ஒரு போட்டோஸ் வருது வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் வீடியோல வந்து கார்ல வந்து பக்கி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறாரு. இல்ல வந்து ஃபேமிலியோட காஃபி சாப்பிட போறாரு. லைக் யூ கேன் பி பிசிக்கலி ஃபிட் பை கோயிங் டு த ஜிம் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் எவ்ரிதிங். ஹவெவர் cricketing skills like they it's just like இவ்வளவு நாள் நீங்க விளையாடுறது வந்து மசில் மெமரி அண்ட் எவ்ரிதிங் at more it's more likely to fall down your muscle memory is going to go down. Your skills will desert you at this time. Then இது அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து I just don't understand எதுக்காக அவங்க வந்து இல்லப்பா நாங்க வந்து will be fit, we will try everything, we are going to play the world cup in 2027, we will do it அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா like Rohit Sharma will be like 40 years old at that point in time. I don't know how old Kohli will probably be around 38ish something நினைக்கிறேன் at that point. Yeah, so 39 he I think. Yeah. yeah 39, 39 அவரும் 40 தான் வந்து ஆகும். almost is like 36 37 in a week or something like ஓகே. that, or in a month he's 37. So he will be in November நீங்க சொல்றது வந்து he'll be 39. So why if you're not, just let it go, like you are at the top, you achieved everything you want, you won all the world cups you needed to win, you've been at number 1 and all of those things. So move on, just like let the next generation. ஓகே. இப்போ இவங்க ஏன் ரிட்டயர் தே ஷுட் ஹேவ் ரிட்டயர்ட் பை நவ். ஏன்னா, அவங்க எவ்ளோ விளையாடினா கூட, அவங்க எல்லாம் ஓகேயா இருந்தா கூட, அவங்க வந்து தே வோன்ட் ஹேவ் எனஃப் மேட்ச் டேஸ் கேலண்டர்ல. ஐபிஎல்ல தவிர எங்க ஓடிஐஸ் நம்ம அவ்வளவா விளையாடுறதில்ல. இன்ஃபேக்ட் நம்ம அத பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போறோம். ஒரு கேலண்டர் டேஸ்ல இப்போலேருந்து வேர்ல்ட் கப் 2027க்கு நடுவுல அவங்க எவ்வளோ ஓடிஐஸ் இருக்கு. அதுல என்னென்னலாம் அவங்க விளையாட முடியும், எவ்வளோ நாள் தான் அவங்க கிரவுண்டுக்கு வர முடியும். ஸோ நீ கிரவுண்ட்ல அவ்வளோ நாள் நீங்க இல்லாத கமிட்மெண்ட்னால அவங்களால விளையாட முடியாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 6 மாசமா அவங்க வந்து வடிவேல் வந்து பிரஷ் கூட பண்ண மாட்டாரு 6 மாசம். அந்த மாரி ஒரு ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ தான் அவங்க வந்து ஒரு இதுல இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்கியிருக்காங்க. ரிட்டயர்மென்ட்லாம் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்லேருந்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க சொன்ன மாரி ஸ்கிரிப்ட் கரெக்ட்டா போச்சு. சிங்கிள் டிஜிட்டு, கோலி 0. ஆனா, செகண்ட் மேட்ச் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் வந்து 73 அப்படியே லைட்டா ஃபார்ம்ல வந்தாரு. பட் கோலி வந்து உங்க ஸ்கிரிப்ட்ட அப்படியே மெயின்டெயின் பண்ணாரு. 3 மேட்ச் வந்து வின்டேஜ் கோலி, வின்டேஜ் ரோஹித். இப்போ "இந்தா ஸ்ரீனி வச்சுக்கோ. நீ தானே என்ன சொன்ன" அப்படின்னு அவங்க சொல்றா மாரி ஒரு ஜவாபா அத நீங்க அப்படியே எடுத்துப்பீங்களா? இல்லாட்டி இது நம்ம ஒண்ணு பேசினோமே பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்க்கு ஆப்போசிட்டா கர்ஸ் இன் டிஸ்கைஸ். இனி அவங்க அப் வந்து இனிமே வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அந்த சீரிஸ் முடிஞ்சு போச்சு. சோ இட்ஸ் லைக் செஞ்சுரி அடிச்சா என்ன, அடிக்கலன்னா என்ன. இந்த சீரிஸ் வந்து முடிஞ்சு போச்சு. 3 மேட்ச் சீரிஸ்ல 2 இந்தியா ஆஸ்திரேலியா வந்து போச்சு. சோ தேர் இஸ் நத்திங் டு டூ வித் சீரிஸ். பட் இத ஃபிளிப் பண்ணிட்டு வந்து இன்னொரு சைடு வந்து எதுன்னா, இதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வந்து திஸ் இஸ் தி ஐடியல் பாயிண்ட். பிகாஸ் அந்த கிரிக்கெட் இல்ல அப்படின்றதுனால வந்து இட் வில் டேக் தம் டைம் டு கெட் இன்டு எ சீரிஸ். அவங்க சீரிஸ்க்குள்ள வந்து அவங்க ஃபார்ம் வரதுக்குள்ள சீரிஸ் முடிஞ்சிரும். சோ இப்ப ஓடிஐ பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து மிஞ்சி 3 மேட்ச் ஓடிஐ தான் இருக்க போறது. இப்போலேருந்து நீங்க வந்து வேர்ல்டு கப் வரைக்கும் எடுத்தீங்கன்னா, இந்தியா எந்த சீரிஸ் விளையாடினாலுமே 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் தான் இருக்க போறது. எதுவுமே வந்து பைலேட்டரல் சீரிஸ் வந்து மோர் தென் 3 மேட்சஸ் மேல இருக்க போறதில்ல. சோ ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இவங்க திருப்பி வந்து ஒரு 2 மேட்ச் இவங்க ஃபார்ம்ல வரதுக்குள்ள சீரிஸ் முடிஞ்சிரும். இதே தான் நடக்க போறது. ஐ மீன் நான் இன்ஃபாக்ட் டு த பாயிண்ட் நான் சொல்லுவேன்னா வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் சீரிஸ் இதுக்கப்புறம் விளையாட போறாங்க.
அண்ட் தென் நியூசிலாந்து வந்து ஐ திங்க் ஒரு நியூசிலாந்து தான் நினைக்கிறேன் ஓடிஐ ஹோம் சீரிஸ். இல்ல ஸ்ரீலங்காவா? ம். பேசிக்கலி அந்த கேலண்டர் ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலி மெயினா பேசப் போறதே இதுதான். ஓகே, இந்தியா ஜெயிச்சாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. ஹர்ஷித் ராணா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் ஒரு பக்கம். பட் திஸ் வாஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஸ்திரேலியா ஸ்குவாட். அண்ட் இன்னொன்னு ஒண்ணு சொல்ல விரும்புறது வந்து மே ச வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால. அதுவும் அந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல. ஸோ பிட்சஸ் ஷுட் பி ஸ்பைசியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவம்பர்ல நடக்கப் போகுது வேர்ல்ட் கப். அக்டோபர், நவம்பருங்களா? அக்டோபர், நவம்பர் 2027. ஸோ அப்ப வந்து சவுத் ஆஃப்ரிக்கால கொஞ்சம் இதுவா ஸ்பைசியா தான் இருக்கும். இந்த இந்த முதல் 2 ஓடிஐ எப்படி இருந்ததோ அந்த மாரி தான் இருக்கும் கிரவுண்ட்லாம். ஓப்பன் பண்ணிடலாம். கேலண்டர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அ சோ நீங்க வந்து சொல்லுங்க. வந்து இப்போ அடுத்து என்னென்ன இவ்ளோ சீரிஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா எங்கெங்கெல்லாம் லாங் இருக்குன்னு டெர்ம் லாங் டேட்டாவோட டெர்ம் நான் பேசலாம். இப்போதைக்கு மட்டுமே சொல்றேன். லைக் நம்ம லாங் டெர்ம் போறது பதிலா, சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் சீரிஸ் வந்து 3 லைக் இந்தியாவோட ஹோம் சீரிஸ்ல 3 மேட்ச் 3 ஒன் டே இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட. நியூசிலாண்டோட ஒரு நவம்பர் 2025. 3 ஒன் டே ம். ஜனவரி 2026ல. சோ இன் டிசம்பர் 2025, ஜனவரி 2026 ஆர் ஒன் டேன்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் த T20 ம். வேர்ல்ட் கப் பிப்ரவரில T20 வேர்ல்ட் கப் முன்னாடி சேர்ந்து 6 ஒன் டே இப்ப விளையாடுவாங்க. என்ன பொறுத்தீங்கன்னா, ஓகே 6 ஒன் டே விளையாடுறீங்களா? விளையாடுங்க. அது முடியும்போது ஹோம் சீரிஸ்ல வந்து செண்ட் ஆஃப் குடுத்து, போதும்பா லைக் தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் ஃபார் இந்தியா. இதோட லைக் எய்தர் தே கேன் ரிட்டயர் தெம்செல்ஃப் ஆர் லைக் ஹேவ் அ குட் செண்ட் ஆஃப் அட் ஹோம். ஏன்னா வந்து அது டெஸ்ட்ல வந்து அவங்களுக்கு தே டிட்ன்ட் கெட் ரியலி செண்ட் ஆஃப். T20ல அவங்களுக்கு செண்ட் ஆஃப் கிடைக்கல. லைக் வேர்ல்ட் கப் இதுல முடிஞ்சது வெஸ்ட் இண்டீஸ்ல. தே ரிட்டயர்ட் அட் தி எண்ட் ஆஃப் தட். சோ மேபி லைக் டேக் திஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் இன்ஃபாக்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸே சொல்லுவேன். 3 ஓடிஐ விளையாடுங்க. கெட் அ செண்ட் ஆஃப் அண்ட் ஃபினிஷ் யுவர் கெரியர் அண்ட் மூவ் ஆன். இது வந்து எப்படின்னா நீங்க இந்த சொன்னீங்கல்ல கர்சன் இட்ஸ் ஜஸ்ட் லைக் இட்ஸ் சோ மச் ஹார்டர் அண்ட் சுப்மன் கில் அண்ட் அஜித் அகர்கர். ஏன்னா வந்து இவங்கள டிராப் பண்றது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் லைக் இவங்க வந்தாலும் வந்து தே cannot கமிட் வெதர் தே வில் பி இன் ஃபார்ம், தே வில் பி ஃபிட் வேர்ல்ட் கப் 2027க்கு. இஃப் யூ ஸ்டார்ட் இந்தியா வந்து இந்தியா வந்து 2027 பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா யூ ஹேவ் டு மூவ் பாஸ்ட் தம். யூ ஹேவ் டு மூவ். என்னதான் வந்து அவங்க பீயிங் a legend and all of those things being true and everything else, it is just like no, you've got to think about like the country comes first. Time comes, you have to move on. So என்ன பொறுத்தவரைக்கும் அ இந்த ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் நான் கொண்டு வரேன். கொஞ்சம் இத கன்ஸ்ட்ரக்டிவா பில்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்க வந்து ஐ திங்க் நீங்க ஒரு 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 கன்டினியூஸா இந்த மாரி ஒரு ஃபயர் பாலா நீங்க பேசிட்டீங்க. அதனாலயே எவ்வளோ பேர் விட்டு போனாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் அதுவும் ஏத்துக்க முடியாது. ஸோ 2 பக்கமும் பேசலாம். நான் கொஞ்சம் டிஃபரண்டா நான் கொண்டு வரப்போறேன் பாயிண்ட். ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அ பெண்கள் வந்து உயர்ந்து வருது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு அந்த மாரிலாம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சரிசமானமா. அந்த மாரி சீனியர்ஸ் வந்து அவங்க வந்து ஒருத்த ஓடிஐ அவங்களோட ஃபேவரைட் ஃபார்மேட் 2 பேரும் சேர்ந்து 26,000 ரன் அடிச்சிருக்காங்க. சரி இதுவரைக்கும் அடிச்சதெல்லாம் பரவால்ல. இனிமேந்து பார்க்கணும்டா நம்ப அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் லெட்ஸ் சே தே ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். வேர்ல்ட் கப்புக்கு போம்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. டூர்னமென்ட்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ நீங்க சொன்னா மாரி, இப்போ 9 ஓடிஐஸ் இருக்கு இந்த சீசன்ல. இப்போ 3 ஓடிஐஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாட போறாங்க. நியூசிலாண்டோட 3 ஓடிஐஸ் விளையாடுறாங்க. ஐபிஎல் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா. இந்த சீசனும் விளையாடுவாங்க. அடுத்த சீசனும் விளையாடுவாங்க. அடுத்த சீசன் இன்னொரு அது ஒரு வந்து 12 அசம்ப்ஷன். ஓடிஐஸ் இருக்கு. அத தவிர அதான் என்னங்க? அசம்ப்ஷன். இந்த சீசனும் ஐபிஎல் விளையாடுவாங்க. அடுத்த சீசன் விளையாடுவாங்க அப்படின்றது. ஐபிஎல் ஏன் விளையாட மாட்டாங்க? கண்டிப்பா விளையாடுவாங்க. ஏன்னா அவங்கலாம் நொண்டிண்டு வீல் சேர்ல வந்து பேட்ட புடிச்சிட்டு வந்தா கூட பிரான்சைஸீஸ் வாங்கிப்பாங்க அவங்கள. ஏன்னா ரோஹித் சர்மா அந்த பிராண்டுக்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் மே நாட் பி நீங்க சொன்ன மாரி, இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க மும்பை இந்தியன்ஸும் நீங்க சிஎஸ்கே மாரி சொல்ற எமோஷன்ஸ் பாயிண்ட்க்கே கிடையாதுன்னு. வந்துட்டு எமோஷன் இட்ஸ் கம் பேக் டூ இட். பிராண்டுக்கு தான் விளையாடுவாங்கன்றீங்க நீங்க. இட்ஸ் நாட் அபௌட் கிரிக்கெட்டிங். பிராண்டுக்கே வந்து அவங்க வாங்குவாங்க. இல்ல, சோ அல்டிமேட்லி யூ ஆர் மேக்கிங் த பாயிண்ட் ஃபார் மீ டூ சே லைக் வருது வந்து பிராண்டுக்கு தான் வாங்குறாங்களே தவிர நாட் ஃபார் த கிரிக்கெட்டிங். இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா இருந்துச்சு? ஓடிஐஸ்ல அவங்க வந்து வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க விளையாடணும்னா, நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன மெயின் ப்ராப்ளம்? விளையாடுவாங்கன்றவங்க. அவங்க எல்லாம் மிச்ச ஃபார்மேட்லாம் ரிட்டயர் ஆனதுனால இல்ல. நான் அந்த கன்டென்ஷன் பாயிண்ட் வரேன். ஏன்னா ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. ஹர்ஷா போக்லேயே இன்டைரக்ட்டா கொண்டு வந்துட்டாரு அந்த பாயிண்ட்ட. ஒரு ப்ளாக்ல சொல்லும்போது கேட்டேன். எவ்வளோ நாள் நீ கிரவுண்ட்ல இறங்குவ? வில் யூ டூ யூ ஹேவ் எனஃப் கிரிக்கெட்டிங் டேஸ் பிஹைண்ட் யூ? எனஃப் பிராக்டிஸ் டூ சஸ்டெயின் உங்களோட கிரிக்கெட்டிங் இன்ஸ்டிங்க்ட்ஸ். ஏன்னா என்ன நீ பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும், ஏஜோட அந்த இன்ஸ்டிங்க்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சுட்டு தான் போகும். இட்ஸ் மோர் ஆஃப் அ ஹேபிட்.
அந்த ஹேபிட் வந்து நீங்க 6 மாசத்துக்கு எவ்ரி சீசன் இந்த சீசனா இருக்கட்டும். நீங்க சொன்ன மாரி ஜான்ல வந்து நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அடுத்த 2, 3 மாசம் உங்களுக்கு வந்து தேர் இஸ் கோனா பி நோ கிரிக்கெட் அவங்களுக்கு. அப்புறம் ஐபிஎல் விளையாடுறாங்க. சரி, ஐபிஎல் இஸ் அகைன் T20 பட் ஃபைன். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு ஒரு ஒரு சீரிஸ் விளையாடுவாங்க. திருப்பி 2, 3 மாசம் ஒண்ணும் கிடையாது. திருப்பி 2 சீரிஸ் விளையாடுவாங்க. திருப்பி 6 மாசம் ஒண்ணும் கிடையாது. திருப்பி ஐபிஎல். ஸோ ஆல்மோஸ்ட் 2, 3 4 மாசம், 6 மாசம் பிரேக்லாம் வரப்போகுது. இப்போலேருந்து வேர்ல்ட் கப்க்கு நடுவுலயே. இந்த கேப்ல லெட்ஸ் சே விஜய் ஹசாரே விளையாடுறாங்க அப்டின்னா உங்களுக்கு இல்ல ஓகேங்களா? எனக்கு வந்து இந்தியாஸ் நோ த பிரீமியம் 50 பாயிண்ட் ஓவர் டூர்னமென்ட். இட்ஸ் நாட் இந்தியாஸ் பிரீமியம் வந்து அதுவும் அதே மாரி தான். சோ விஜய் ஹசாரே வில் பி இன் கிளஸ்டர்ட் பிளாக். டிசம்பர், ஜனவரில வந்து வரும் விஜய் ஹசாரே. சோ இந்த நீங்க சொல்ற இந்த ஓடிஐ சீரிஸ்லாம் விளையாடுறாங்கல்ல இந்தியா, அ அந்த பீரியட்ல தான் வந்துட்டு விஜய் ஹசாரே வில் கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க விஜய் ஹசாரே விளா சோ அப்பவும் அதே தான் நடக்கும். ஏன்னா அந்த இந்தியாவோட ஹோம் சீசன் முடிஞ்ச உடனே அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் நடுவுல தே வில் ஹேவ் அ மேக்ஸிமம் கேப். அந்த விஜய் ஹசாரே விளையாடினாலுமே, விஜய் ஹசாரே வில் ஹெல்ப் தெம் ஃபார் அந்த ஹோம் சீசன் நடக்கும்போது அப்ப விளையாடுற ஒன் டேக்கு விஜய் ஹசாரே வில் ஹெல்ப். பட் தென் அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்துட்டு அடுத்த சம்மர்ல வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு 3 மேட்ச். இன்ஃபாக்ட் ஆப்கானிஸ்தான் ஆமா 3 மேட்ச் ஹோம்ல வந்து ஜூன் மாசமோ என்னமோ அண்ட் தென் கோயிங் அவே டூ லைக் இங்கிலாந்துக்கு போய் விளையாடுறது வந்து ஒரு 3. இ அவங்க விளையாடுறத விட வந்து என்னோட கேள்வி வந்து லைக் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்துட்டு கேன் இந்தியா நாட் வின் த வேர்ல்ட் கப்? ஏன் வை டு வி ஹேவ் டு ஓகே. ஹேவ் தம் தேர் லைக் ஈவன் அட் 40 இந்தியால வந்து அவ்ளோ கிரிக்கெட்டிங் டேலண்ட் இல்லையா? ஆர் கேன் வி நாட் பில்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தி நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பை கிவிங் அதர் பீப்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி? இல்ல அவங்க இருக்கிறதுல என்ன அதுதான் பிரச்சனை நான் உங்களுக்கு? கேட்கிறேன். அது வாட் இஸ் சோ வந்து அவங்க இல்லாம வந்து லைக் அப்படி வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றது 2011ல டெண்டுல்கர் விளையாட 2015 இல்ல அவங்க அவங்க கடைசி நிமிஷத்துல ஃபார்ம்ல இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா, அவங்க நெறைய நேரம் அவங்க கிரிக்கெட்டிங் கிரவுண்ட்ல வராததுனால, அவங்க ஃபார்ம்ல இல்லாம போயிடுவாங்க. பட் இப்போ லெட்ஸ் சே ரோஹித் சர்மா 73 ரன்ஸ் அடிச்சாரு. அடுத்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு. ஆ இட் வாஸ் கோலி ஹூ ஃபெயில்ட் பட் ஹி கேம் பேக். சோ லெட்ஸ் சே அவங்க இப்போ ஒரு டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கொண்டு வராங்க பட் வேர்ல்ட் கப்ல. சோ அவங்க ஃபார்ம்ல இருக்கணும்னா ஃபார்ம் என்ன பண்ணலாம்? ஏஜ்ங்கிறது வந்து கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏஜ் வந்து ஏ ஒரு அது வந்து ஏஜ் வந்து ஒரு இதுங்க. யூ கான்ட் சே லைக் திஸ் இஸ் நாட் லைக் ஒரு எம்ப்ளாய்மென்ட் கிடையாது. ஏஜ் வந்து ஒரு நாட் அ ஃபேக்டர். கிரிக்கெட்டிங் ஃபேக்டர்ல வந்து தி ஸ்கில் லெவல்ஸ் வில் டிராப். இட் இஸ் ஜஸ்ட் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஃபிட்னஸ் இருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு ஃபிட்னஸ் இஸ் நாட் நெசசரிலி யூ கேனாட் கண்ட்ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஐசைட் அந்த மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டிங் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டர்னு கூட கோலி நீங்க எடுத்துட்டு போலாம் 40ல. ஃபிட்னஸ் வந்து ஓடி பிடிப்பாரு அதெல்லாம். பட் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் லைக் எந்த லெவலுக்கு வந்துட்டு லைக் அவங்க இருக்கிற விளையாடுற லெவல் ஆனா வந்துட்டு தே ஆர் பிளேயிங் அட் தி 100% பீக்ல இருந்து வந்து ஈவன் இஃப் தே டிராப் டு லைக் 94 95% அந்த லெவலுக்கு டிராப் பண்ணா கூட வந்துட்டு இல்ல தட் வில் பி தி டிஃபரன்ஸ் அவங்க அவுட் ஆகிறதுக்கு. சோ அட் தி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு தட் இஸ் ஆல் இஸ் தி டிஃபரன்ஸ் ஃபைன் லைன் பிட்வீன் லைக் பீயிங் இன் ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறதுக்கு. சோ அது வந்து நீங்க வந்து ஏஜ் எல்லாம் ஒரு ஃபேக்டர் இல்லன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் லைக் எம்ப்ளாய்மென்ட் மாரி வந்து ஏஜ் ஒரு ஃபேக்டர் இல்ல. இங்க வந்து ஸ்கில்ஸ் யூ நோ எம்ப்ளாய்மென்ட்லயும் ஏஜ் ஒரு ஃபேக்டர் தான். ஒரு இதுக்கு மேல இல்ல வந்து தட்ஸ் எனிவே டிஃபரண்ட் அத திங். இல்ல விட்டுருங்க. நான் அந்த சொல்றது ஏரியாக்கு எப்படின்னா நம்ம போ வந்துட்டு யூ வேணாம். ஜஸ்ட் நீட் தட் ஃபிராக்ஷன் ஆஃப் அ டிராப் லைக் ஒரு ஐசைட் வந்து இருக்கிறது வந்துட்டு இட் ஜஸ்ட் நீட்ஸ் அவங்க அந்த இது வந்து மேக்ஸ் டிஃபரன்ஸ். எனக்கு என்ன கேள்வினா, லாஸ்ட்டா ஏன்னா இது வந்து ஒரு சர்க்குலர் லூப்பா இது போயிட்டே இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னன்னா, லெட்ஸ் சே அவங்க விஜய் ஹசாரே விளையாடுறாங்க. அவங்க எல்லா ஓடிஐஸும் விளையாடுறாங்க. அவங்க எல்லா ஓடிஐஸ்லயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஐ திங்க் விஜய் இல்ல என்ன லெட்ஸ் சே பொறுத்தவரைக்கும் தே விஜய் ஹசாரே ஆவரேஜ் ஏன்னா ஆக்சுவலி ரோஹித் விஜய் சர்மா ஹசாரே ஜஸ்ட் இஸ் அன் இரலவன்ட். பிகாஸ் அது வந்து ஒரு ரெட் ஹேரிங். சும்மா வந்து நம்ம பேசுறது. ஏன்னா வந்து விஜய் ஹசாரே பொறுத்தவரைக்கும் அதுல டிசம்பர், ஜனவரில ஒரு ஒரு கிளஸ்டர் தான் நடக்குது. அந்த டைம்ல வந்துட்டு இந்தியா வந்து ஒரு ஓடிஐ சீரிஸ் விளையாடுறாங்க. சோ ஓகே. அப்ப இல்ல விளையாட அப்படியே முடியாது அவங்களால அது. சோ விளையாடினாலுமே அவங்க வந்துட்டுல்ல சரி அவங்க இப்போ லெட்ஸ் சே நம்ம கோலி அங்க போயிட்டு கவுன்டி சீசன் ஆடுறாரு. இல்லாட்டி இங்க வந்து இவர் ரஞ்சி ட்ரோஃபியே யாஹ் விளையாடுறாருன்னா, அப்ப கண்டிப்பா ஷூர். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து வில் ஷோ தெம் தேர் பெஸ்ட் ஃபார்ம். அவங்க என்னோட கேள்வி வந்து வை டு தே நீட் டு டூ தட்? டு தே வாண்ட் டு டூ தட்? சோ அது ஒரு வேற விஷயம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே கம் பேக் அண்ட் கம் அவுட் அண்ட் சே கமிட்மெண்ட் வந்து எஸ் அவங்க 2 பேரும் கமிட்மெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2027 வேர்ல்ட் கப் வந்து வி வாண்ட் டு பிளே. தேர்ஃபார் வி வில் டூ எவ்ரிதிங் வி கேன் டு பிரெப் அப்படின்றது. இஃப் தே மேக் தி கமிட்மெண்ட்ல தென் ஓகே. யூ திங்க் இட்ஸ் வொர்த் இன்வெஸ்டிங். பட் இஃப் தே ஆர் சேயிங் இப்ப இந்த இந்த இப்ப இந்த
ஓ டெஸ்ட் சீரிஸே வந்துடல. லாஸ்ட் மொமெண்ட்ல இட் வாஸ் கமிட்மென்ட் லைக் நான் ரிட்டயர் ஆகப் போறேன். இவ்ளோ நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் பண்றீங்க. ஓகே. ஐ வில் கோ வித் யூ ஒன்ஸ் ஃபைன் அவங்கள வந்து பண்றோம். லைக் தே டூ அண்ட் சடன்லி கம் 2027 February, Kohli decides to say, I think I don't want to carry on. I want to retire now. I don't feel it அப்படின்னானா, then that's a complete like, you wasted like, then ம். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி அந்த டீம் மேனேஜ்மென்ட்டோடையும் ஆ கோலி அண்ட் ரோஹித் அவங்க வந்து பிளெயினா பேசியாகணும். நாங்க வந்து 100% கமிட்மென்ட்டா இருக்கோம். அது என்ன பண்ணும்னு சொல்லு. அதுக்கு நாங்க ஆக்சுவலி நாங்க கவுண்டியோ இல்லாட்டி ரஞ்சி ட்ரோஃபி கூட நாங்க போய் விளையாட போறோம். ஃபுல் பீக் ஃபார்ம்ல நாங்க இருக்கறதுக்கு see, 110% கமிட்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்க வெறுமனே இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ yeah, வச்சுட்டு, அப்பப்ப வந்துட்டு exactly. சும்மா வந்து பாஸ் So, வாங்கிட்டு அப்படியே விளையாட்டு இது போறது ஃபேன்ஸ் கூட ஓடிஐஸ்ல சொல்லுவாங்க. வந்து செட் ஃபேன்ஸ் ஆகாதுன்னு கூட சொல்ல வந்து வரீங்க. நம்மளுக்கு வந்து லைக் நம்ம மாரியே ஃபேன்ஸ் வந்து மத்தவங்களுக்கு கேட்பாங்க. அவங்க என்ன இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு? எதுக்கு விளையாடணும் அப்படின்னு. அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக விளையாட தேவையில்ல. இந்த ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறது ஆர் வாட்டெவர் லைக் இட்ஸ் நாட் அபௌட் அவங்க வந்து ப்ரூவ் டூ எனிபடி. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் தெம் டூ கீப் தியர் ஃபார்ம் கோயிங். பிகாஸ் இத வந்து நீங்க என்ன ஆர்கியூ பண்ணாலும் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமன் நேச்சர். லைக் யூ கேனாட் ஃபைட் அகைன்ஸ்ட் இட். நீங்க வந்து விளையாடல அப்படின்னா ஒரு ம். ஃபார் கன்சிஸ்டன்ட் பீரியட் யூ ஆர் அவுட் ஆஃப் கிரிக்கெட்னா திடீர்னு வந்துட்டு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போய் விளையாட முடியாது. நம்ம கோலி பத்தி சாரி தோனி பத்தியே நம்ம பேசுறோமே யா. தவிர ஐபிஎல் டு ஐபிஎல் எவ்ளோ ஐபிஎல்ல வந்து நம்ம வந்து லைக் நோபடி வாண்ட்ஸ் டு கம் அவுட் அண்ட் சே ஆனா வந்து அதுதான் உண்மை. தோனி இஸ் நாட் ரியலி லைக் எவ்ளோ நம்பர் 8 வராரு, நம்பர் 9 வராரு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் தி பிராண்ட் தோனி ஒன்லி தான். தி ரியாலிட்டி இஸ் யூ கான்ட் பெஞ்ச்மார்க் தோனி. தோனி இஸ் நாட் ரியலி டெலிவரிங் இன் தி ஐபிஎல் தி லாஸ்ட் 2 சீசன்ஸ் ஆர் 3 சீசன்ஸ் ஈவன். சோ அது சும்மா. சோ யூ கான்ட் சே லைக் தோனி விளையாடும்போது வந்து கோலி தோனி இஸ் நாட் டூயிங் எனிதிங். பட் யூ நோ 4,00,00,000 ஆனா அ செம வொர்த்துங்க அவரு. அதுதான். ஓகே. பட் பட் வரலாம். புரிஞ்சுது. நீங்க சொல்றது புரிஞ்சிடுச்சு. இட்ஸ் இட்ஸ் அபௌட் த வேல்யூ. நேம சைட்ல வச்சுட்டு வேல்யூ என்ன ஆட் பண்றாங்கன்னு பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு பிளேயர மட்டும் பேசிட்டு மூவ் ஆன் பண்ணலாம். ஏன்னா, அந்த பிளேயர் வந்து விளையாடல. அ அவரோட என்ன சொல்லலாம்? அவரோட டூப்ளிகேட் தான் விளையாடுறாரு இன்னொருத்தரு. அட்வான்ஸ் அவர் தான் இப்போ ஆயிட்டு இருக்காரு. விச் இஸ் அக்ஷர் பட்டேல் வெர்சஸ் ரவீந்திர ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா இன்னும் ஆமா. ரிட்டயர் ஆகல அவரும் ஓடிஐஸ்ல. பட் அது எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அக்ஷர் பட்டேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டீம் மேனேஜ்மென்ட் அவர் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ், நம்பர் 5ல இறக்குறாங்க கன்சிஸ்டன்ட்டா லெஃப்ட் ஹேமர்ஸ் இது என்ன நம்ம ஸ்பின்னர்ஸ டேக்கிள் பண்றதுக்கு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ டெலிவரிங். ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். இன் ஃபேக்ட் தேர் சம் கைண்ட் ஆஃப் a ரோல் கிளாரிட்டியும் வருது. பட் இல்ல. நீங்க ஏதோ சோ மண்டைய அதேதான் வந்து ஆட்டுறீங்க. என்னன்னு வருது. சொல்லுங்க? லைக் ரவீந்திர ஜடேஜா டசன்ட் ஹேவ் தட் பிராண்ட் வேல்யூ ஆஃப் கோலி அண்ட் ரோக்கோன்றத தவிர, வை ஆர்ன்ட் லைக் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அது யூ கேன் அப்ளை தி சேம் பிரின்சிபல் வந்து ரோஹித்க்கும் கோலிக்கும் அப்ளை பண்றது தான் பண்ணிட்டு, நீயும் விளையாடுப்பா. இன்ஃபாக்ட் லைக் பளே. பட் இல்லையே கோலி அண்ட் ரோஹித்க்கு வந்து இட்ஸ் சூப்பர் ஸ்டார் பிராண்ட் தான் வந்து இட்ஸ் லைக் வை யூ ஆர் கிவிங் தெம் ஓகே மோ யூ ஆர் கிரேட் பேட்ஸ்மேன். நீங்க சேனலுக்கு செருப்படி வாங்க விடாம விடமாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ஜடேஜா பத்தி கேட்டாலும் நீங்க இன்னும் திருப்பி அந்த பக்கமே போறீங்க நீங்க. பட் பாவம் ஜடேஜா பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. ஐ ஐ சிஎஸ்கே ஐ உங்க ஆள் திங்க் தான். ஜடேஜா வந்து அவரு வந்து ஐ திங்க் இஸ் அட் பீஸ். அவர் வந்து அவருக்கு ஆசை இருக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் டூ மச் காம்படிஷன் அந்த அண்ட் கிளியர்லி வந்து என்னன்னா வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் விளையாட மாட்டோம். ஸோ கிளியர்லி லைக் வாஷிங்டன் சுந்தர் இஸ் ப்ராபப்ளி பிளேயிங் இல்ல அக்ஷர் பட்டேல் இருக்காரு அண்ட் குல்தீப் ப்ராபப்ளி மிஞ்சி போனா 2 ஸ்பின்னர் தான் இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் தி சான்சஸ் அவருக்கு வந்து லைக் ரொம்ப யாஹ்! கம்மி அங்க. அண்ட் ஐ திங்க் இன்னொன்னு என்ன கிளியரா என்ன தெரிய வருதுன்னா, ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டா நிதிஷ்குமார் ரெட்டிய க்ரூம் ஆமா. பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவராலயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு அவரு. பட் லெட்ஸ் சே ஹவ் தட் டர்ன்ஸ் அவுட் டூ பி. வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். வந்து ஓடிஐ ராதர் டீம நம்ம வந்து ஐ திங்க் தே இந்த டிட் சீசன் சுபம் துபே இன்ஸ்டெட் ஆஃப் யா சிவம் துபே. பட் அவர் வந்து ஓடிஐ இதுலயே இல்ல. லைக் T20ல மட்டும் தான் வந்து he is really there. But I think if realistically they want to groom somebody in that place, they should probably do Shivam Dube. சிவம் துபே குட் பி அ பெட்டர் பெட்டுங்கிறீங்களா? ஆமா. கண்டிப்பா ஆக்சுவலி பேட்டிங் எஸ்பெஷலி அண்ட் பவுலிங்ல கூட ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த ஏசியா கப்ல. அவரோட டிப்லி டாப்லி நம்ம என்னது அ நம்ம டேனி மோரிசன், கெவின் லார்சன் அந்த காலத்துல Andy Morrison எல்லாம் நியூசிலாந்துகாரங்கலாம் கொஞ்சம் போடுவாங்க. ஓவரு. அந்த மாரி தான் வந்து மோர் போட்டு லைக் கிறிஸ் ஹாரிஸ், கெவின் லார்சன் அந்த கிறிஸ் அந்த அந்த பிராண்ட் ஆஃப் ஆமா. ஓகே. ஜஸ்ட் மூவிங் ஆன் வுமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஆ கொஞ்சம் இது எனக்கு எப்படின்னா கொஞ்சம் நாஸ்டால்ஜியா கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 2000ஸ்ல அந்த ட்ரை சீரிஸ்லாம் நடக்கும். இல்ல வேர்ல்ட் கப்ல கூட
இந்த மேட்ச் வந்து இந்த நாக் அவுட் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு அந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் அந்த மேட்ச பயங்கரமா ஜெயிச்சுட்டு நாக் அவுட் போயிட்டோம்டா, அதுவே போதும்டா எங்களுக்கு அப்படின்னு ஹேப்பியா ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாரி தோணுதுல்ல ஸ்கிரிப்ட் வந்து முதல் 2 மேட்ச் நான் ஜெயிச்சாங்க. ஈஸி மேட்சஸ் தான் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அந்த டீம்ஸ பார்க்கும்போது. ஆம் பட் அகைன் தே ஜஸ்ட் லாஸ்ட் தே லா ஸோ இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து வுமென்ஸ் கிரிக்கெட் டீம் அவங்க தோத்துருக்காங்க. இந்த ஸோ தே டிசர்வ்ட்லி அவங்க வந்து நம்பர் 4ல போறாங்க. ஒண்ணே ஒண்ணு ஹார்ட்னிங் என்ன இருக்குன்னா, ஆஸ்திரேலியாவோட போய் விளையாட போறோம். ஜாம்பவானா ஜாம்பவானான டீம் அப்படியே வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு அந்த 2003 மென்ஸ் அ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் இல்ல 2007 மென்ஸ் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவோடது தான் ஐ திங்க் பீக் அதெல்லாம். வெஸ்ட் இண்டீஸ் இருக்கவே இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் அந்த இன்வின்சிபிலிட்டியோட Yeah, but விளையாடுறாங்க. actually, இந்தியா ஒரு டக்கர் குடுத்துச்சு. 330 ரன்ஸ் அடிச்சு காமிச்சாங்க அவங்களோட. ஐ திங்க் அந்த பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு போவாங்க நெனைக்கிறேன். yeah, எப்படியாவது அலிசா ஹிலியா அவுட் பண்ணுங்கடா basically ஸ்கோர் வந்து அடிச்சுட்டு. ஆக்சுவலி வந்து நீங்க கம்பேரிசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் விமென்ஸ் ஆர் ப்ராபபிலி விமன் ஆர் ஹையர் தேன் ஆஸ்திரேலியன் மென் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, ஆஸ்திரேலியன் மென் கூட வந்து ஒரு பீரியட்ல தான் ரூல் பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்தியா வந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் விமன் வந்து ஹேவ் பீன் ரூலிங் கிரிக்கெட் லைக் அ அவங்க கிட்ட வந்து இல்லாத ஒரு ட்ராஃபியே இல்ல. லைக் ட்ராஃபி கேபினெட்ல இடம் இல்லாத அளவுக்கு ட்ராஃபி தே வின் டன். இந்தியா வந்து ஆ என்ன சொல்றது? இண்டிவிஜுவலா வந்து இப்போ ஆக்சுவலி டாப் ரன் ஸ்கோரர்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட்ல ஸ்மிருதி மந்தானா, பிரத்திக் ராவல். இவங்க 2 பேர் தான் வந்து டாப் ரன் ஸ்கோரர்ஸ். பவுலிங்லயும் வந்து தீப்தி சர்மா வந்து டாப்ல இருக்கா. லைக் ஆஸ்திரேலியால இருந்து ஓகே அனபல் சதர்லாண்ட் அண்ட் அலானா கிங் வந்து வந்தாலும், இந்தியா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் நான் அப்பவே சொன்னேன். லைக் நம்ம ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் விளையாடும்போது, அவங்க சப்பார் டீம் இருந்தாலும் வந்து இவங்க வந்து அப்படியே தே டிட். அதுக்கப்புறமும் வந்து இந்த இங்கிலாந்து மேட்ச், ஆஸ்திரேலியாவோட சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியா லைக் ரியலி புவர். ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து வந்துட்டு இந்தியா பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஃபைட் குடுத்தாங்க. பட் தே ஜஸ்ட் அந்த அந்த கெட்டிங் ஓவர் த லைன் 2 மேட்சுமே இந்தியா ஷுட் ஹவ் ஒன். 2 மேட்சுமே இந்தியா ஷுட் ஹவ் ஒன். தே வேர் இன் அ வெரி குட் பொசிஷன். அந்த அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியால வந்து கடைசி 6 விக்கெட் 35 ரன் என்னமோ விட்டாங்க. தே வேர் வெல் ஆன் டு கெட் டு லைக் 350 ரன் அடிச்சிருக்கணும். அது விட்டாங்க. அண்ட் தென் லைக் அலிசா ஹீலி டுக் த கேம் அவே. தே டிட்ன்ட் பவுல் வெல். இங்கிலாந்துடையும் நல்லா விளையாடுனாங்க. கடைசில வந்து லைக் சேம் திங். ஸ்மிருதி மந்தானா வாஸ் கோயிங் வெல். ஐ ஷி த்ரூ ஹர் விக்கெட் அவேன்னு சொல்றத விட வந்து ஷி ஸ்டில் பிளேட் அ ஷாட். லைக் இன்னொருத்தர் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஷி ஷுட் ஹவ் ஸ்டேட் அண்ட் ஃபினிஷ் த கேம். ஜெயிச்சிருப்போம். அதுவும் அதே மாரி தான். கடைசில வந்துட்டு லைக் தே லாஸ்ட் இட். லைக் பேசிக்கலி த டாப் 4 ஹேவ் டு கோ அண்ட் ஃபினிஷ் ஆஃப் த மேட்ச். இல்லன்னா வந்துட்டு தே ஜஸ்ட் டிராப் ஓவர். விச் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து வந்து ஷி இவென்ச்சுவலி லைக் வென்ட் ஆன் டு கெட் த செஞ்சுரி. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் இந்தியா ஹா நம் சொல்ற மாரி ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இந்தியா பீட் ஆஸ்திரேலியா. ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அட் ஆல் இஃப் இந்தியா பீட் ஆஸ்திரேலியா. Given like for all the invincibility and everything, it just needs on the இது இந்த கிரவுண்ட்ல தான் வந்து லைக் டிஒய் பாட்டில் தான் இந்தியா ஹவ் ஹேட் லைக் the last 3 games in டிஒய் பாட்டில் அண்ட் நியூசிலாண்டோட 300 சில்லற அடிச்சாங்க. லைக் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் நேத்துக்கு நல்லா போச்சு. ஆனா என்னன்னா வந்து இட்ஸ் மான்சூன் சீசன் இன் ரெயின். ஸோ இன் மும்பை அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் ம். அந்த இதுல. ஸோ மேபி லைக் டக்வர்த் லூயிஸ் வட் எவர் இஃப் இந்தியா கேன் கெட் ஓவர் ஆஸ்திரேலியா. ஆமா. டக்வர்த் லூயிஸ் வந்து இந்த ஃபுல் டூர்னமென்ட்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9த் டீமா விளையாடிருக்காங்க அவங்க 2 பேரும். அவங்க ஆமா. ஸோ அவங்க ஆவிகள் தான் விளையாடிருக்கு 9த் டீமா. அவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. ஆம் சோ லெட்ஸ் சி. ஐ திங்க் நீங்க சொன்னது கரெக்ட் தான். பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இட்ஸ் கோயிங் டூ பி அ வெரி, வெரி டஃப் பெட் ஆம் அகைன்ஸ்ட் திஸ் ஆஸ்திரேலியன் டீம். ஆம் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் கோர்ஸ் பாகிஸ்தானோட ஊர்கா நம்ம லைட்டா டச் பண்ணிட்டு தான் நம்ம முடிப்போம்னு சொல்லியிருக்கேன் நான். ஆனா அகைன் நீங்க இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப தட்டி விடுங்க. ஜாயின் பண்ணுங்க ஃபேமிலிய. YouTubeல பார்க்குறீங்கன்னா, இல்லாட்டி ஆடியோல கேட்குறீங்கன்னா கூட ரிவ்யூ தட்டி விடுங்க. இல்ல ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கும் எங்களுக்கு. ஆம் ஓகே. பாகிஸ்தான். ஒரு 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆ இப்போ அது சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 மேட்ச் சீரிஸ் ஹோம்ல.
ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். 2வது மேட்ச் ரொம்ப மோசமா தோத்தாங்க. இன்ஃபாக்ட் 138 ஆல் அவுட் 2ண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டக்கரா போச்சு. 2ண்ட் இன்னிங்ஸ் கொலாப்ஸ் அண்ட் இப்போ என்னன்னா அந்த பேக்லாஷ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப T20ல பாபர் ஆசம திருப்பி கூப்ட்டு வந்துட்டாங்க. இது 1. இது ஊர்கா நம்பர் 1. ஊர்கா நம்பர் 2 தான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. ஷான் மசூத வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டா அவங்க டெஸ்ட் கேப்டன் அவரு. ஆ அவர வந்து ஒரு ஸ் அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல போட்டிருக்காங்க. என்ன பேருன்னா, கன்சல்டன்ட் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் பிளேயர் அஃபேர்ஸ் அப்படின்னு. பேசிக்கலி இதான் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் பண்றது. ஆ என்ன மோட்டோ, என்ன கான்ஃப்ளிக்ட் என்ன ஒண்ணுமே தெரியல. ஆனா மேபி என்ன சொல்ல வராங்கன்னா, "டேய் பாபர் ஆசம் இவங்கலாம் உள்ள வரும்போது இவன் தான்டா கெத்து. இவனுக்கு தான்டா நீங்கலாம் ரிப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு ஒரு ஸ்டாண்ஸ் கொண்டு வராங்களோ என்னன்னு தெரியல. ஏன் இது ஊர்கான்னு சொன்னேன்னா, 14 மேட்ச்ல 10 மேட்ச் தோத்துருக்காரு அவரு. ஆ இவ் அண்ட் சிலதெல்லாம் வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வந்து பாகிஸ்தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 140 ரன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணும்போது 99 ஃபார் 8 இருந்தாங்க. அந்த மேட்ச தோத்தாங்க. இங்க எவனெவனோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பின்னர் வந்து அவர் பேரு செந்தூரன் எனக்கு நான் எக்ஸாக்ட்டா செந்தூரன் ஞாபகம் வர முத்துசாமி மாட்டேங்குது. வந்து ஒரு 1000 விக்கெட்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. பட் நான் வந்து நீங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க. யாரு? நான் கேட்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங், வால் ஆக்சுவலி வந்து ஸ்பின் வச்சு பாகிஸ்தான்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால அடுத்தது வந்து இந்தியாவுக்கு வரப்போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறதுக்கு. சோ பாகிஸ்தான் வந்து நல்லா கான்ஃபிடன்ஸ் ம். பூஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்தியாவுக்கு கூப்பிடல. கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் மேபி பண்ணிட்டு அது தான் ஸ்பின்னர் விட அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இன்ஃபாக்ட் 3 சைமன் ஹார்மர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. 1000 விக்கெட்ஸ் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல. 21 செஞ்சுரில டெபியூ பண்ணவங்கள்ல வந்து ஜிம்மி ஆண்டர்சனுக்கு அடுத்தபடி வந்து 1000 விக்கெட்ஸ் எடுத்தது வந்து ஆமா. இவர் தான். ஆ ஆனா இவர மாரி நெறைய பேர் இருந்திருக்காங்க. ஜாம்பவான்கள்லாம் வேற விஷயம். பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டாட். பட் என்னைக்குமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணாம விடமாட்டாங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து. பட் நீங்க சொன்ன மாரி ஆமா, நம்ம பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது சவுத் ஆஃப்ரிக்கா Yeah. மேல. ஸோ பார்ப்போம். பாபர் ஆசம் வந்தாரு. இந்த பக்கம் ஏன் வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. இவர தூக்கி இங்க போட்டுருக்காங்க. மைக் ஹெசன் தான் நெனச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு காலத்துல ஆர்சிபிக்கு கொடி கட்டி பறந்தவரு. இங்க வந்து வந்து இப்ப எங்கடா மாட்டின்ட்டோம் அப்படின்னு வந்து பாவம் தவிச்சுட்டு இருக்காரு அவரு. பாலிடிக்ஸ்ல. ஓகே. பட் இந்த ஊர்காவோட நம்ம வந்து இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம். ஆ ரோகோ ஃபேன்ஸ் வந்து இந்த இது கேட்டீங்கன்னா, ஸ்ரீனிய மன்னிச்சு விட்டுருங்க. அவர் மனசுலலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு இதுவா தான் இந்தியன் கிரிக்கெட்கான ஃபேன் ஆனதா அவர் பேசியிருக்காரு. ஆ ஒரு முடிக்கிறதுக்கு அண்ட் முன்னாடி லைக் வந்து கோலியே வந்துட்டுல நீங்க அந்த செஞ்சுரி அடிச்சப்போ ஐ மீன் செஞ்சுரின்றது 3வது மேட்ச் ஃபைனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல வந்து ரவி சாஸ்திரி அண்ட் இது. அப்போ பாசிங்ல ஒரு கமெண்ட் சொல்லுவாரு. ஈவன் தோ நான் இவ்ளோ ரன்ஸ் அடிச்சாலுமே வந்துட்டு அந்த 2 டக் அவுட் ஆனதுக்கு வந்து, இட்ஸ் ஸ்டில் கிரிக்கெட் கீப் ஷோயிங் யூ ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ் டூ லைக் கெட் அ சிங்கிள் அப்படின்றது. சோ, அது அவங்களுக்கே உணர்ந்தது. சோ, எனிவே திருப்பி நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுலருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணவா நான் முடிக்கும்போது. "ஏய் மறுபடியுமா?" அப்படின்ட்டு. ஆமா. அங்க ரவுண்ட்ல போ வேணாம். ஆ பட் ஆ இன்னும் நீங்க ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் விரும்புறோம். பட் பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.